ஃபைனல் இயர் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன். பட் எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னா, அது ரிலேட்டடாவே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கு. அதுவும் ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சு நீங்க இன்டர்நெட்ல இருக்கிற கண்டென்ட்டை வச்சே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு 10 ஐடியாஸ் இங்க கொடுக்க போறோம். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுக்க போறோம். அதுவும் ரியல் டைம்ல நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவா இருக்கும். தென் வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு 10 ஐடியாவையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சே பண்ண முடியும். கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய லாஜிக்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அந்த ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சாட்பாட். நீங்க டெலிகிராமில் படம் பார்க்குறீங்க கரெக்டாக? ஸோ டெலிகிராம்லையோ இல்லை ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை அந்த டெலிகிராமை கூட வேண்டாம். இப்போ திடீர்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. போகும்பொழுது திடீர்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஹவு மை ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேர் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சப்போர்ட் கிட்ட பேசுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், கஸ்டமர் கேருக்கு நம்ம சொல்லும்போது என்ன நடக்கும், எண் 1 அழுத்தவும், புகார்களுக்கு 2 அழுத்தவும், அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம்டு தான், சரிவா? அந்த மாதிரி ஒரு சாட்பாட் அப்ளிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என் பேர் என்ன அப்படின்னா, என் பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு சாட்பாட் ரிப்ளை பண்ணும் எனக்கு, ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டியில் வந்து போனால் என்ன வெப்சைட் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் சாட்பாட்லேயே இந்த வெப்சைட்லாம் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் சில ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் போய் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவை காமிக்கும் போது, இன்றைக்கி ஃப்ரீ லேர்னிங் நான் எங்கே படிக்க போகிறேன், எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இமீடியட்டாக சாட்பாட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இங்கே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்கள் அப்ளிகேஷன் காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை சாட்பாட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஐடியா தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய லாஜிக்காக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் ஐடியாவை நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்டு, கீ லாகிங். இன்றைக்கி கீ லாகிங்கை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கீ லாகிங் இருக்குது, ஹார்ட்வேர் கீ லாகிங் இருக்குன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டு வந்திருப்போம். பட் அந்த கீ லாகிங் கூட நீங்களே டெவலப் பண்ணலாம். சிம்பிளான விஷயம் தான். அதுக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ .NET இருக்குது. இல்லைனா வந்துட்டு நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் டெவலப் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப அதிகமாக கோடிங் தெரியும்னு அவசியம் இல்லை. பட் லிட்டில் பிட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலேருந்து கோடு உங்களுக்கு கிடைக்கும், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சிம்பிளாக இப்போ நான் வந்து என்னுடைய சிஸ்டமில் ஒரு EXE ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் லாக் ஆகிற கீஸ் தான் இமெயிலுக்கு வரணும். அதுக்கு என்ன கான்செப்ட்? ஒரு EXE ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கே SMTP கான்ஃபிகர் பண்ணணும், கீயை லாக் பண்ணணும், இமெயிலுக்கு வரணும். இந்த 4 ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் ஐடியாவை வச்சுக்கிட்டீங்க, ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது, டேட்டா பிரீச் மானிட்டர். இது என்னென்னா, இப்போ போன வாரம் எய்ம்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் கூட ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ஒரு சிலர் டேட்டா பிரீச் நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய போகிற ஒவ்வொரு டேட்டா பிரீச் நியூஸுமே படிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒருத்தர் வச்சிருப்பார், கரெக்டாக? இப்போது அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய இமெயிலை சர்ச் பண்ணால் இந்த இடத்துல பப்ளிக்காக என்னுடைய நேம் இருக்குன்னு சொல்லி ஒரு API கால் வழியாக நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். இது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன மாடியூல் மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் எப்படின்னா, இங்கெல்லாம் டேட்டா இருக்குது, இங்கே வந்து இப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாராட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய டேட்டா வந்து இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இதுக்கு OSINT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தேர்ட் ஐடியாவை நீங்கள் வச்சுக்கலாம். ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன். இது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வெப்சைட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, திடீர்னு 10-15 டேப்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பிளாக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஓகே. இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த டேப் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாத வெப்சைட்டுக்கெலாம் போயிருக்கு அப்படின்னு. ரீசெண்டாக வந்து ஒரு நிறைய இடத்துல நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, பார்னோகிராஃபிக் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க, ஸோ நீங்கள் இது இமிடியேட்டாக என்ன பண்ணுங்க, காசை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து வருது, அதை லாகின் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரீசெண்டாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிடெக்ஷன் மெத்தடாலஜிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிம்பிளாக வந்து நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் வந்து வெளியே எங்கேயாச்சும் போச்சு, வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணி அதை நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம், அதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாவை நீங்கள் வைக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். USB கீ ஸ்கேனர். இது வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கீங்க. ஆன்டிவைரஸ் என்ன பண்ணும், நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். பட் நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் அளவுக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன மாடியூல் எடுத்துக்கலாம். பென்ட்ரைவ் போடுறேன், ஒரு காம் போர்ட் உள்ள வருது, ஒரு போர்ட் உள்ள வந்த உடனே அந்த போர்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறேன். அந்த ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாச்சும் அவுட்டர் ரன் ஃபைல் இருக்கா, இல்லை நியூ ஃபோல்டர் வைரஸ் இருக்கா, இல்லை சிம்பிளாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். இது ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் ரெடி பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பேக்கெட் அனலைசர். வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ரவுட்டரில் ஒரு பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் பேக்கெட்டாக போயிட்டு இருக்கும். அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணுங்கள், PCAP ஃபைலை கேப்சர் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணலாம். இல்லை சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த பேக்கெட்டை நீங்கள் எடுத்து அந்த பேக்கெட்லேருந்து எல்லாத்தையும் டேட்டாவை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். இதில் என்ன பேக்கெட் என்னது, இது DNS பேக்கெட்டா, ஓகே, இது எந்த லேயரில் வந்திருக்கு, இது வந்து நெட்வொர்க் லேயரில் வந்திருக்கு. அந்த மாதிரி
பேக்கெட்ஸ் எப்படி போகுது, என்ன மாதிரி இன்புட்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாக ரெடி பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டேட்டா ரெக்கவரி. இன்றைக்கி வந்து திடீர்னு மொபைல் ஃபோன்ஸில் இல்லை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்கில் டேட்டா டெலிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஸ்டெல்லர் ஃபோனிக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒண்டர்ஷேர் சாஃப்ட்வேர் இருக்குது, ECUS சாஃப்ட்வேர் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி இந்த மாதிரி நான் பென்ட்ரைவ் போடுறேன், இது சும்மா ஸ்டார்ட் பண்ணி இந்த டேட்டா வந்து எந்த செக்டாரில் டேட்டா இருக்குது, எனக்கு எங்கே வந்து இப்போது டெலிட் பண்ண டேட்டா இருக்கா இல்லையா, ஷிஃப்ட் டெலிட் பண்ண டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மூலமாக பண்ணலாம். லைக் ஒரு சின்ன டேட்டா ரெக்கவரி அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன் டிவைஸ் ஹேக்கிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணாமல் ஒரு டிவைஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்டே வச்சுக்கோங்க. அந்த ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ண முடியுமா, இல்லை அதை ஃபொரன்சிக்ஸ் பண்ண முடியுமா? இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபொரன்சிக்ஸ் நான் பண்ணணும், கீ வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெஷர் கீ இருக்குது, அந்த கெஷர் கீ அன்லாக் பண்ண முடியுமா? இல்லை அதை வந்து பின் நம்பர் கொடுத்துருக்காங்க, பின் நம்பரை அன்லாக் பண்ண முடியுமா? இல்லை என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை வந்து இப்போ அன்லாக் பண்ண ஃபோன் இருக்குது, ஆனால் டேட்டாலாம் டெலிட் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலாம். லைக் எப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபொரன்சிக்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரியல் டைம் கேசஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவை. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் உங்கள் ப்ராஜெக்ட்டை வச்சு. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே டிடெக்ஷன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு வெப்சைட் நான் வச்சிருக்கேன், சும்மா 2 பேஜ் நான் வச்சிருக்கேன். அந்த 2 பேஜுக்கு எங்கே இருந்தோ பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட பாஸ்வேர்ட்ஸ் வந்து அடித்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய வெப்சைட் மேலே. இந்த மாதிரி டிடெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி வெளியே இருந்து ஒரு பேக்கெட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே பாருங்கள் இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐபியில் தான் வந்திருக்கு, இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு, இந்த டேட்டா தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிடெக்ஷன் மெத்தடாலஜிஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் மற்றவங்க யாரும் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை வந்து இவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஐட்டஸும், அதாவது பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே டிடெக்ஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எங்கே காப்பி பண்ணணும், எங்கே எடுக்கணும், எங்கே லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஆண்ட்ராய்ட் ஃபொரன்சிக்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். இது எப்படி அப்படின்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, ஏபிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணுற ஏபிகே உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து கரெக்டான கண்டென்ட் தான் அதில் இருக்குது அப்படின்னு? ஏபிகே ஸ்கேனரை நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ மொபைல்செஃப் அப்படிங்கிற ஸ்கேனர் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராசர் இருக்குது பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் குவார்க் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஏபிகேவை ஸ்கேன் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம் கேஸில் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 10 ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்குமே எல்லாத்துக்குமே வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ நான் சொன்ன சேட் பாட் ஆகட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபொரன்சிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டேட்டா ரெக்கவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் கீ லாகிங் ஆகட்டும், இது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கிறது 2வது விஷயம். பட் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் சைடில் நான் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறேன், இது உண்மையாகவே பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் என்றைக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அன்றைக்கே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ சிம்பிளாக அதுதான் லாஜிக்கே, அதுதான். நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நான் இன்றைக்கி வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ண போகிறேன், நான் ரிசல்ட்ஸ் எனக்கு வருமா வராதான் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணவே மாட்டீங்க. ரிசல்ட்ஸ் என்றைக்குமே வைக்காதீங்க. இந்த மாதிரி டாபிக் இருக்கா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள், அது உடனே அதை லேர்ன் பண்ண பாருங்கள். ஓ இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு 30% நீங்கள் பண்ணால் கூட அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே போகணும், சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகணும், எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே போகணும் அப்படின்னா இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.